சூப்பரான முட்டைகோஸ் பகோடா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானவை. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய ஸ்பெஷல் முட்டைகோஸ் பகோடா செய்ய போகிறோம். இதுக்கு ரெடிமேட் பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு முட்டைகோஸ் பாதி. நல்லா கேரட் துருவுறதுல துருவிக்கின்னு இதுக்கு கருவேப்பிலையும் மல்லியும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா தேவையில்லை, ஏன்னா ரெடிமேட் பஜ்ஜி மாவுலேயே காரத்தன்மை இருக்கும். பச்சை மிளகா தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை மல்லிலாம் பொடிசாக கட் பண்ணிக்கின்னு இந்த முட்டைக்கோசு இந்த கடல மாவு ரெடிமேட் மாவு அரிசி மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ண வேணாம், முழுசாகவே நீங்கள் போடுங்க. அப்போ தான் சாப்பிடும் போது அந்த மொறுமொறுப்பு தன்மை அந்த முட்டைக்கோசோடு அந்த கருவேப்பிலையும் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் லைட்டாக நான் தெளித்து விட்டுக்கிட்டேன். அது மாதிரி தெளித்து விட்டுக்கிட்டு இப்போ செஞ்சு விட்டுக்கோங்க. உதிரி உதிரியாக தான் இருக்குன்னு இது. லைட்டாக மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு, ஏன்னா பொரிக்கும் போது நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிடக்கூடாது. அடுத்த சமையல் நம்ம செய்யும் போது வேஸ்ட் ஆகிடும். நம்ம ஒரு முறை தான் அது ஆயில் பொரிக்கிறது யூஸ் பண்ணணும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. ஊற்றி நம்ம எந்த ஸ்நாக்ஸ் செய்தாலும் ஒரு முறை யூஸ் பண்ணுற மாதிரி செய்துக்கங்க. அதை கொஞ்சம் இருந்தாக்கா நம்ம குழம்பு தாளிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். அடுப்பை ஹையில் வச்சு அப்புறம் மீடியமாக வச்சுக்கோங்க. எந்த சமையல் செய்தாலும் ஏன்னாக்கா கருகிடும். மீடியமாக வச்சுட்டு நம்ம இதை பகோடா மாதிரி கிள்ளி அப்படியே பகோடா மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டு நல்லா மொறுமொறுப்பாக வந்ததும், கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா இந்த ஸ்டேஜில் வந்தோன்னே நம்ம எடுக்க வேண்டியது தான். அடுத்த பகோடாவையும் நம்ம போட்டு இது நல்லா எனக்கு ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி கிடச்சிச்சு. சூப்பராக நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி கடல மாவு. இப்போ ரெடிமேட் மாவாக இருக்கிறதுனால எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் கடல மாவாக இருந்தால் கடல மாவு, மிளகாய்த்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள், அரிசி மாவு, உப்பு, அப்புறம் அப்பள சோடாப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க தேவைன்னாக்கா. இல்லைன்னா வேண்டாம். நான் எப்போதுமே அப்பள சோடாப்பு நான் போட்டுப்பேன் கொஞ்சமாக பஜ்ஜி சுடும் போது. இப்போ அடுத்ததும் பகோடா கிள்ளி கிள்ளி போட்டு நம்ம நல்லா மொறுமொறுப்பாக எடுத்துருவோம். இது கோல்டன் ப்ரௌன் கலருக்கு எடுத்தால் போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தால் அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஒவ்வொரு ரெசிபியும் நம்ம வித்தியாசமாக செய்யும் போது அதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதோட கருவேப்பிலையும் நல்லா பொரித்து எடுத்துகிட்டு அது மேலே போட்டு நம்ம சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.